ஹலோ வியூஸ், வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் இன்றைக்கி உங்கள் பொண்ணு யாருக்குமே தெரியாமல் சூசைட் அட்டம் பண்ண போயிட்டா. நிவின் தான் அந்த சமயத்தில் வந்து காப்பாந்தனா போல். அதுக்கப்புறம் யமுனாவை எங்களால் மீட்டு கொண்டு வரவே முடியல. அவள் திரும்பவும் அந்த மாதிரி தப்பான முடிவுக்கு ஏதாவது போயிடுவாளோ அப்படின்ற பயத்தில் தான் காவேரி அப்போதைக்கு எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஒரு முடிவு எடுத்து அதுக்கு சப்போர்ட்டிவாக நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாங்க. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியாக போய் நிற்கிறாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த சாரதா அழுதுகிட்டு, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல, எங்க எல்லாரையும் விட அவனுக்கு முக்கியமா போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பாவுடைய கனவை நீயாவது நிறைவேற்றுவன்னு பார்த்தானா நீ இப்படி ஒரு வேலையை பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலேடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப அழ ஆரம்பிக்கிறாங்க சாரதா. என்னதான் நீங்க இப்படி ஒரு காரணத்தை சொன்னாலும் நீங்க பண்ணது வந்து சரியாயிடாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா என்ன பண்றாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. சமயத்திலேயாவது எங்ககிட்ட எல்லார்கிட்டையும் எல்லா உண்மைகளையும் சொல்லி இருந்திருக்கலாமே, நாங்க என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்திருந்திருப்போம். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து தப்பு மேல தப்பு பண்ணிட்டு தானே வந்து நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா, நடந்தது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தான் தெரியுது இல்லம்மா, புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி என்னதான் சமாதானப்படுத்த முயற்சி செய்தா காவேரி யாரும் புரிஞ்சுக்காம போறாங்க. திரும்ப திரும்ப அதே விஷயத்த கேட்டு தான் சண்டை போடவும் ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் உனக்கு இந்த வீட்லயே இடம்ல என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, யமுனாவை கத்துறாங்க. ஏன் இதை மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க, காவேரி எல்லா உண்மைகளையும் வந்து சொல்றாள், எதனால இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எதுக்காக இது மாதிரி அவகிட்ட கடுமையா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்றாரு. நீங்க என்னங்க பைத்தியக்காரத்தனமா காவேரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டுன்றதுனாலவா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க, என்ன கங்கா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க, நான் என்ன சொல்ல வரேன்றது உனக்கு புரியுதா இல்லையா, யமுனாவோட அந்த சூழ்நிலையை கருதி தானே காவேரி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா, அப்புறம் எதுக்காக கங்கா நீ இது மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து காவேரி யமுனா ரெண்டு பேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. இதுக்கப்புறமா தாத்தா சொல்றாரு, சரி விடுமா, போனது போகட்டும், இனிமேல் நடக்கிறத பத்தி யோசிக்க ஒரு தெளிவான ஒரு காரணத்தை ஒன்று சொல்றாங்கல்லம்மா, காவேரி அதனால தானம்மா அப்படி பண்ணியிருக்கா, வேணுட்டே பண்ணலம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து சப்போர்ட்டிவா பேசுறாரு. என்னப்பா வயசுல பெரியவங்களா இருக்கீங்க, நீங்களே இப்படி பேசுறீங்களேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்க, ஆமாம்மா வேற என்ன வழி இருக்கு, அன்னைக்கு நீங்க வந்து யமுனாவை பார்க்க முடியாத நிலைமை ஏற்படுச்சுன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருந்திருப்பீங்க, அப்ப இதே மாதிரி அழுது தானே இருந்திருப்பீங்க, அதனால நடக்க வேண்டியதை பத்தி யோசிக்கலாமா, இப்ப போனது போகட்டும், அதுக்காக அவங்க பண்ணதை நான் சரின்னு சொல்ல வரல, இதுதான் நிலைமை ஆகி போச்சு, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பேசுறாரு. இதுதான் கடைசியா நிவின் என்ன பண்றாரு, அந்த இடத்த விட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாரு. நிவின் யமுனா கிட்ட முகம் கொடுத்து பேசாது எல்லாத்தையும் வந்து கவனிக்கிறாங்க. இனிமேல் உன் குடும்பத்தை பத்தின நினைப்பே இங்க வரக்கூடாது, அப்படின்னு நினைச்சா மட்டும் நீ கூட வா அப்படின்றாரு நிவின். இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாறாங்க யமுனா. ஆரம்பிக்கிறாங்க யமுனா என்ன பண்றதுன்னு தெரியாம. எல்லாத்தையுமே கேட்டிருந்த காவேரி ரொம்பவே மனசு கஷ்டப்பட, சரி யமுனா அழாத, இப்போதைக்கு உன்னோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம், இதுக்காக தான் நீ இவ்வளோ போராட்டம் நடத்தணும், அதனால உன் வாழ்க்கையை மட்டும் இப்போ பாரு, இதுக்கப்புறமா மற்றதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி யமுனா அனுப்பி வைக்கிறாங்க. யமுனா இப்படி கஷ்டப்படுறத பார்த்த கங்கா நினைக்கிறாங்க, எல்லாம் இவ தேடிக்கிட்ட வாழ்க்கை தானே, இவருக்கு வேணும், இதுவும் வேணும், இதுக்கு மேலேயும் வேணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. போனதுக்கு அப்புறமா உட்காந்து சாரதா விடாமல் அழுதுகிட்டே இருக்காங்க. எல்லாரும் வந்து சமாதானப்படுத்த முயற்சி செய்கிறாங்க. அப்படி இருந்தும் அவங்களால தாங்கிக்கவே முடியல. என்னோட 4 பொண்ணுங்களை 3 பொண்ணுங்க கல்யாணத்தை கூட நான் ஒழுங்காக நிம்மதியாக வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அவங்க வீட்டுக்காரோட ஃபோட்டோ முன்னாடி நின்று அழவும் ஆரம்பிக்கிறாங்க சாரதா. இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்க காவேரியை பார்த்த விஜய், சரி விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. உனக்கு தான் நான் இருக்கேன்ல காவேரி, எதுக்காக நீ கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, அதுக்கப்புறம் காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய் பார்த்து நன்றி சொல்கிறாங்க. எனக்காக இவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க, அதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்றாங்க காவேரி. அதுக்கப்புறம் நிவின் யமுனாவை கூட்டிகிட்டு கொடைக்கானல் போகிறாங்களா, அங்கே எந்த மாதிரியான பிரச்சனைலாம் வந்து யமுனா ஃபேஸ் பண்ண போகிறாங்க, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.